இந்த நாட்டுல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டு வரதுன்னு பாருங்க. உண்மையிலேயே கேட்கறதுக்கு பெரும் ஆச்சரியமா தான் இருக்கு. என்னென்றால், யாழ்ப்பாணத்துல இளைஞன் ஒருவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதுவும் சும்மா இல்ல, கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்றால், யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதி, அதுவும் கரணவாய் கூடாவளவு என்று சொல்ற ஒரு கிராமத்துல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது. அந்த கொலை செய்யப்பட்ட இளைஞன் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னராக இந்த பிரான்ஸ் நாட்டில இருந்து வருகை தந்திருக்கிறார் இலங்கைக்கு. அப்படி வந்த இடத்துலதான் இவருக்கு இப்படியான ஒரு நிலை வந்து உருவாகி இருக்கிறது. அப்ப இந்த குறித்த நபருக்கு திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்திருக்குது. அப்ப அந்த கால் வந்ததுக்கு பிறகு அவர் என்ன செய்திருக்காருன்னு சொல்லி சொன்னால், மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில போயிருக்கிறார். அப்ப போனபடியே நின்று வரையில என்று சொல்லி அந்த குடும்பத்தார் இப்ப தேடி போயிருக்கிறோம், என்னடா பிள்ளைய காணல என்று சொல்லி. அப்ப போன சந்தர்ப்பத்துல தான் அந்த இளைஞன் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீதியில வெட்டு காயங்களோட இருந்திருக்கிறார். அப்போது உடனே அவருடைய உறவினர்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால் வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கிறோம். ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறித்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். அப்ப கொலை செய்யப்பட்டது அவருக்கு வந்து 29 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட அவருடைய சடலம் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த கொலை வந்து என்னோட சொல்றது என்னத்திற்காக செய்தார்கள், இப்ப யார் செய்தது என்ற விஷயம் வந்து இன்னும் வெளியாகவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பிலான இந்த விசாரணைகளை நெல்லியடி போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதேவேளை இப்பொழுது இந்த நாட்டிலே இப்படியான மோசமான செயல்கள் எல்லாம் அதிகமாக இடம்பெற்று வருது. கொலை என்றது இப்ப அவ்வளவுக்கு ஒரு எளிதான சாதாரணமான ஒரு விஷயமா போயிட்டு ஒரு உயிரை கொலை செய்யறதுன்றது எவ்வளவு ஒரு பாவமான ஒரு செயல். இப்ப சும்மா ஒருத்தர் வந்து கொலை செய்ய மாட்டேன், இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஏதாச்சும் என்னன்னு சொல்றது இப்ப பழிவாங்கணும் என்ற ஒரு செயற்பாடுகள் இருக்கும். அப்ப இதாலதான் இப்படியான கொலை சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. இப்ப என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்ப கதைச்சு பேசி தீர்த்துக்கலாம். அப்படி கதைச்சு பேசுறதால ஒரு முடிவை வந்து எட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா கொலை செய்யறதால என்ன லாபம் இருக்கு? இப்ப அநியாயமா ஒரு உயிர் தான் போக போகுது. எனவே இந்த மாதிரியான பாவ செயல்கள்ல ஈடுபடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அநியாயமாக துளைக்காதீங்க.